நல தமயந்தி சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். சைலஜா திரும்ப திரும்ப நலனுக்கு ஃபோன் பண்றாங்க. நலன் கோவப்படுறாங்க. இங்க பாரு சித்தி, ஒரு தடவை கட் பண்ணா திரும்ப திரும்ப பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? வைங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. கௌதம் சைலஜா ரெண்டு பேரும் இவன் பாரு என்னமா திமிர் அடிக்கிறான், இருக்கட்டும் கொஞ்ச நேரம் தானே, இவனோட சந்தோஷமெல்லாம் அப்புறம் இருக்கு அவனுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பாட்காஸ்ட்ல தமயந்திக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நலன், நாளா நீ யாருன்னே தெரியாம உன்னை கஷ்டப்படுத்திட்டேன் தமயந்தி, முகம் கொடுத்து கூட பேசாம உன் மனசை எப்படி எல்லாம் நோகடிச்சிட்டேன், உன்னை எவ்வளவோ அசிங்கப்படுத்தி அவமானமும் படுத்தி இருக்கேன். இதுக்கு எல்லாமுக்கும் சேர்த்து நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சிட்டுன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க நலன். நம்ம தேடிட்டு இருக்கிற பாசம் அன்பு எல்லாமே நம்ம பக்கத்துல இருக்கும், அது நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அந்த பக்குவம் அந்த நேரமும் வரும்போது தான் அது நம்மளுக்கு தானே தெரியும். இத்தனை நாளா நான் உன்னைய பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருந்திருக்கிறேன். நான் தேடிக்கிட்டு இருக்கிற பொக்கிஷம் நீ தான் தமயந்திங்கிறாங்க நலன். தமயந்தி, உனக்கு ஞாபகம் இருக்கா? உங்க அம்மா தான் என்ன கை தூக்கி காப்பாத்துனாங்க. நீ ஒரு குட்டி தேவதை மாதிரி எனக்கு நீ எவ்வளவோ சப்போர்ட்டா இருந்த. உங்க ரெண்டு பேத்துக்குமே என்னோட நன்றி கடனை செலுத்துறதுக்காகத்தான் உங்க ரெண்டு பேர்த்தையும் இத்தனை வருஷமா நான் தேடிக்கிட்டு இருந்தேன் தமயந்தி. உங்க அம்மாவோட போட்டோவையே பார்த்தேன். நான் கண்கண்ட தெய்வமே அவங்க தான். அவங்க போட்டோவை நீ எத்தனை தடவை நீ பாரு பாருன்னு சொல்லியிருப்பேன். நான் பார்க்காம விட்டுட்டேன் தமயந்தி. உண்மையை சொல்றேன், என் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய முட்டாள்தனமான தவறு அதுவா தான் இருக்கும். முதல்லயே அந்த போட்டோவை நான் பார்த்துருந்தா நம்மளுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. இதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தமயந்தின்னு கண் கலங்கி நிற்கிறாங்க நலன். மனசெல்லாம் அப்படியே படபடன்னு இருக்குது. நான் தனியாத்தான் உளறிக்கிட்டு இருக்கிறேன்னு தெரியல. உளறுதல ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சிரு, பெருசா எடுத்துக்காது. நீ அப்படியே உங்க அம்மாவை ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி அன்பு கருணை பாசம் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு. இதையெல்லாம் நான் நிறைய தடவை உங்ககிட்ட பார்த்துருக்கேன். உனக்கு துரோகம் செஞ்ச எனக்கு நீ எவ்வளவோ நல்லது செய்யணும்னு நினைக்கிற. ஆனா உன் மனசுல வெறுப்போ பகையோ எதுவுமே நீ காட்டுனதில்லை. எனக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து உட்காந்து எனக்காக நீ போராட்டம் பண்ணின ரெசிபி எனக்கே தெரியாம நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க. இதெல்லாம் ஒவ்வொன்றா நினச்சி பார்க்கும்போது அன்னபூர்ணி அம்மா எனக்கு செஞ்ச உதவியெல்லாம் பத்தாதுன்னு இதுக்கு மேலேயும் நீ எனக்காக வந்து உதவி செஞ்சுட்டு இருக்க. என்ன மேலும் கடங்காரனாக்கி இருக்கிற தமயந்தி, இதெல்லாம் நான் உனக்கு எப்படி திருப்பி கொடுக்க போறேன்னு எனக்கு தெரியல. என்னோட இமோஷனெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல. உன்னை இப்பவே பார்க்கணும், உங்ககிட்ட இப்பவே மன்னிப்பு கேட்கணும், உன் காலில் விழுந்து கதறி அழணும்னு தோணுதுமா தமயந்தி. இன்னும் நேரில் பார்த்தா இந்த அளவுக்கு என்னால் சொல்ல முடியுமான்னு தெரியல. அதனால தான் நான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கிறேன். உன்னை நேரில் பார்த்து உங்ககிட்ட நிறைய பேசணும் தமயந்தி. நலன் பேசி முடிச்சுட்டு கண்ணீரை தொடச்சிக்கிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு போகிறாங்க. என்னாச்சு தம்பி, பேசி முடிச்சிட்டிங்களான்னு கேட்குறாங்க. மொத்த பாரத்தையும் அப்படியே இறக்கி வச்ச மாதிரி இப்போ திருப்தியாக இருக்குது, பேசி முடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க நலன். உடனே ஃபோன் வருது. சைலஜா தான் ஃபோன் பண்ணுறாங்க. கோவமாக பேசுகிறாங்க நலன். நான் தான் திரும்பவும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நலன், ஃபோனை வச்சிடாத, நான் சொல்கிறத கொஞ்சம் முக்கியமாக கேளுங்கிறாங்க. தமயந்தி டல்லாக வீட்டுக்கு வந்திருக்கா, என்னன்னு தெரியல, ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அக்கா கிட்ட சொல்லிக்கிட்டு அழுகிற மாதிரி பேசிட்டு இருந்தா. அதனால தான் உன்னை கூப்பிட்டு சொல்லலான்னு கூப்பிட்டேன். மெஸ்ஸுக்கு தானே போனா, அவளுக்கு என்னாச்சுன்னு கேட்குறாங்க நலன். அவள் எங்கேயோ போக போகிறதா சொன்னாங்கிறாங்க. எங்கே போக போகிறதா சொன்னான்னு கேட்குறாங்க நலன். தெரியல நலன், நீ வா, உடனே கிளம்பி வான்னு கூப்பிடுறாங்க. எங்கேயும் போகாம வீட்லயே வச்சிருங்க, நான் வந்து பாக்குறேன், உடனே வர அப்படின்னு சொல்றாங்க. என்னைக்கு இல்லாத திருநாளா இன்னைக்கு எதுக்கு சித்தி இவ்வளவு தூரம் இவ்வளவு அக்கறையா போன் பண்ணி சொல்றாங்க? அண்ணே உடனே கிளம்புங்க, தமயந்தி நம்ம வீட்டுல தான் இருக்கலாம், சித்தி போன் பண்ணி சொன்னாங்க, என்ன காரணம்னு தெரியல, வீட்டுல தான் அப்செட் ஆகி இருக்கலாம், நம்ம உடனே போய் பார்க்கலாங்கிறாங்க. சரி வாங்க கிளம்பி போலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க. தமயந்தி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க அம்மாவை போட்டோ பார்த்து பார்த்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. முத நல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தபோது அவர் கூட இருந்த வாழ்க்கை, விவாதம், சண்டை சச்சரவு, பிரச்சனைகள், சந்தோஷம், இது எல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. வெளிப்படையா பாசத்தை காட்ட முடியலனாலும் அவரோட பாசம் என்னங்கிறத தமயந்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. தமயந்தியும் ரொம்ப யதார்த்தமா நலன் கூட பழகிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே அழுதுட்டு இருக்கிறாங்க. தமயந்தி ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்துக்கிறாங்க. இன்னும் நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ கூட ஆரம்பிக்கல, ஆனா இதுக்கு ஒரு முடிவரையும் முற்றுப்புள்ளியும் நான் வைக்கிறேன் அப்படின்னு அழுதுகிட்டே எழுதுறாங்க. என்னோட கொடுமையும் நிலைமையும் யாருக்குமே வரக்கூடாதுன்னு கண்ணீர் விட்டுக்கிட்டு எழுதுறாங்க. அன்புள்ள பாசுக்கு நம்மளுக்குள்ள இருந்த உறவுக்கு ஒரு அர்த்தமே இல்லாத வாழ்க்கை, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலான்னு நினைக்கிறேன். இதை நீங்க படிக்கும்போது நான் ரொம்ப தூரம் போயிடுவேன். என் வாழ்க்கையே செக்கு மாடு மாதிரி தான். எனக்கு மெஸ் விட்ட வேற எதுவுமே தெரியாது. இந்த பக்கம் நான் சுற்றி வந்தாலும் மெஸ் தான், அந்த பக்கம் சுற்றி வந்தாலும் மெஸ் தான். இது எனக்கு பழகி போச்சு. இதுக்கப்புறம் என்னால் மாறவும் தெரியல, மாற்றிக்கவும் முடியல. அப்போ தான் நீங்கள் வந்து இங்கே கடிவாளத்தை கழட்டி விட்ட குதிரை மாதிரி நான் நாலா பக்கம் சுற்றி வர ஆசைப்பட்டேன். வானத்தை பார்த்து நிலாவை ரசித்தேன். எனக்கு அடுத்ததாக ஒரு உலகம் இருக்குங்கிறதையே அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ ஒரு துரதிருஷ்டத்தால் நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்து எல்லா பொண்ணுக்கும் இருக்கிற சராசரி கனவுகளோட தான் நானும் இந்த புது வாழ்க்கைக்குள்ளே வந்தேன். ஆரம்பத்திலே உங்களுக்கு பொருத்தமான பொண்ணு நான் இல்லைங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோட அறிவுக்கு உட்பட்டு உங்களுக்கு எனக்கு இருக்கிற இடைவெளியை முடிஞ்ச வரைக்கும் நான் குறைக்க ஆரம்பிச்சேன். அதில் எனக்கு தோல்வி மட்டுமே பரிசா கிடைச்சு. நான் ஒரு படி மேலே ஏறி போனா விதியோ சதியோ என்னை 4 படி இறக்கி விட்டுருது. இந்த பரமபத ஆட்டத்தில் உங்களை கடைசி வரைக்கும் நெருங்கவே முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க. அதனால தான் இந்த ஆட்டத்தை முடிச்சுக்கலான்னு நானே முடிவு பண்ணிட்டேன். நம்ம பயணத்தில் நீங்கள் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம், எவ்வளவோ முயற்சி பண்ணி நீங்களும் நகர முடியாமல் நானும் நகர முடியாமல் ஒரே இடத்துல தவிச்சுக்கிட்டு இருக்கோன்னு அழுகிறேன். உங்களுக்கு எனக்கு இருக்கிற முடிச்சு அவுத்து விட்டு உங்களை சுதந்திரமாக விட்டுலான்னு நான் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். விட்டு பிரியறது கஷ்டமான ஒன்றா இருந்தாலும் நான் பிரியறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இது ஒரு வகையில் எனக்கு நானே கொடுத்துக்கிற பெரிய வழி. நீங்களாவது நிம்மதியாக இருப்பீங்களா? நீங்கள் முத என் மெஸ்ஸுக்கு வந்தது, என் கூட பழகினது, நீங்கள் என் கூட சண்டை போட்டது, நமக்கு கல்யாணம் ஆனதுல நடந்த குட்டி குட்டி சண்டைகள், இது எதையுமே என்னால் மறக்கவே முடியாதுங்க. சொல்ல போனால் மிச்சம் இருக்கிற காலத்தையும் இந்த நினைவுகளை வச்சே நான் வாழ்ந்து முடிச்சேன். கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது ஒன்னே
ஒண்ணு மட்டும்தான். இதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாதுங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்ல நீங்க நிம்மதியா தூங்கி அத்தை, நீங்க எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சு பேசி சந்தோஷமா நல்லா இருக்கும். உங்க தொழில்ல நீங்க மேலும் மேலும் இன்னும் சம்பாதிக்கணும், சாதிக்கணும். நான் எங்கேயோ ஒரு மூலையில இருந்து நான் இதையெல்லாம் பார்த்து ரசிக்கணுங்க. இவ்வளவுதாங்க என்னோட ஆசை. வாழ்க்கையில ஏமாற்றத்தையும், சோகத்தையும் நிறைய சந்திச்சவன் நானு. ஆனா, இப்ப இருக்கிற வலியும், வேதனையும் இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் அனுபவிக்காதவன் நானு. யாரோ என்னோட நெஞ்சுக்குள்ள கையிட்டு துடிச்சுக்கிட்டு இருக்கிற இதயத்த அப்படியே பிச்சு தூக்கி வீசி வெளியில வீசி போடுற மாரி எனக்கு வலிக்குது. இந்த வலியெல்லாம் தாண்டி நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னா, அப்ப வாழ்க்கையில எவ்வளவு ஒரு விளிம்புல நின்னுட்டு நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பேன்னு நீங்க புரிஞ்சுக்கணுங்க. நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு தான் நான் என் வாழ்க்கையில ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு, உங்களுக்கு இருக்கிற நெருக்கடிவெல்லாம் நான் தீர்த்து வச்சுட்டு, உங்கள விட்டு விலகிடலான்னு நான் முடிவெடுத்திருக்கேன். இனிமே என்னாலயோ, இல்ல என்ன சேர்ந்தவங்கனாலயோ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க. நான் உங்க வாழ்க்கைக்குள்ள வராதுக்கு முன்னாடி நீங்க எப்படி சந்தோஷமா, நிம்மதியா இருந்தீங்களோ, அதே மாரி இனிமே நீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷமா, நிம்மதியா இருக்கலாங்க. என்னோட மெஸ்ஸ வித்துட்டு, உங்க ரெஸ்டாரண்ட்ட மீட்டு குடுத்துட்டு, நான் உங்க வாழ்க்கைய விட்டு ரொம்ப தூரத்துல நான் போயிடுவேன். அழுதுகிட்டே கண்ணீரோட எழுதிட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் என்னால உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்துக்கு என்ன மன்னிச்சிடுங்க. லெட்டர் எழுதி முடிச்சதும் முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க தமயந்தி. இந்த பக்கமா கிறிஸ் 2 டவரிகள சேர்த்துக்கிட்டாங்க. நம்மால் ஒருத்தன் கார்ல இவள கூட்டிட்டு வருவான். அப்ப பார்த்து நீங்க இவள அடிச்சு தூக்கிறீங்கன்னு சொல்றாங்க. போட்டோவை நல்லா பாத்துக்கங்கடா அப்படின்னு சொல்லி அடையாளம் காட்டுறாங்க கிறிஸ். தமயந்தி நலன் அனுப்பிச்ச மெசேஜ மட்டும் படிச்சு பார்த்திருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையே திசை மாறி இருக்கும். நளினியும் தமயந்தியும் பிரிக்க ஒரு கெட்ட சூழல் உருவாகும் போல இருக்கு. என்ன நடக்குதுன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.